ஞானச்சாரலை விரும்பிக் கேட்டு சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நண்பர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். இது உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதை பலருக்கும் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்தால் இந்த கருத்துக்கள் பலருக்கும் சென்றடைய உதவியாக இருக்கும். நன்றி. வேளம் இளைஞனாகிய எல்லாம் வல்ல ஸ்ரீ கலிதாசனமூர்த்தி பெருமானுடைய திருவருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞான சாரலில் இன்று நாம் பார்க்க இருப்பது பஞ்சபட்சிகளிலே ஒவ்வொரு பட்சியின் நட்சத்திரங்களில் பிறந்தவருடைய சில குணாதிசயங்களை அன்று தொட்டு இன்று வரை நெடுங்காலம் பலர் ஆய்வு செய்து நிர்ணயம் செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஒரு 5 பறவைகளுக்கு இந்த நட்சத்திரங்கள் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. வல்லூறு, ஆந்தை, காகம், மயில். ஆந்தை, காகம், கோழி, மயில் என்று 5 பட்சிகளுக்கும் அந்த 27 நட்சத்திரங்களை 5, 6, 5, 6 என்று பிரித்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த 12 ராசி கட்டங்களை ஒவ்வொரு ராசியும் பல பல விதமாக பகுத்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். ராசிகளை சரராசி, ஸ்திர ராசி, உபயராசி என்று 3ஆக பிரிக்கிறார்கள். அந்த ராசியினுடைய பஞ்சபூதத்தில் நெருப்பு, நிலம், காற்று, நீர் என்று 4 விதமாக அந்த ராசியை பிரிக்கிறார்கள். ஆண் ராசி, பெண் ராசி என்று அது ஒரு விதமாக பிரிக்கப்படுகிறது. ஒரே ராசியில் ஓரைகள் என்று இருக்கிறது. சூரிய ஓரை, முதல் பகுதி சூரிய ஓரை, 2வது பகுதி சந்திர ஓரை. இது 12 ராசிகளுக்கும் இந்த சூரிய ஓரை, சந்திர ஓரை. அதற்கு ஒரு கணக்கு இருக்கிறது. மேஷ ராசியின் முதல் பகுதி சூரிய ஓரை, 2வது பகுதி சந்திர ஓரை. ரிஷபராசியின் முதல் பகுதி சந்திர ஓரை, 2வது பகுதி சூரிய ஓரை என்று ஓரைகளை பிரிக்கிறார். அதன் பிறகு சரம், ஸ்திரம், உபயம் என்று 3ஆக பிரிக்கிறார்கள். அசைகிற ராசி, நிலையான ராசி, அவ்வப்பொழுது அசைவது, நிலையாக இருப்பது, இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட ராசி என்று ஒரு விதமான கணிதம் இருக்கிறது. அதற்கு அடுத்த நிலையில் இந்த நட்சத்திரங்கள் வாயிலாக முதல் ராசி என்று வைத்து கொண்டால் அந்த ராசியில் அசுபதி கேது, பரணி சுக்கிரன், கார்த்திகை 1ஆம் பாதம் சூரியன், இந்த 3 கிரகங்களும் அந்த இடங்களிலே தொடர்பு கொள்கிறது. அதை பொறுத்து இந்த 3 கிரகத்தன்மைகள் அந்தந்த நட்சத்திரத்தில் பிறக்கும்போது அவர்களுக்கு ஏற்படுகிறது. அது ஒரு விதமான பிரிவு. இதில் அசுபதி நட்சத்திரத்தினுடைய அசுபதி, பரணி, கார்த்திகை ஒரு 5 நட்சத்திரங்களுக்கு வல்லூர் என்ற பறவை கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த வல்லூரினுடைய இயல்புகள் அவர்களுக்கு இருக்கும். வல்லூர் என்பது கருடன், ராஜாளி, வல்லூர் என்பதெல்லாம் ஒரே கணக்கில் வருகிற பறவை. அதிக உயரத்திலும் பறக்கிற தன்மையும் வலுவான ஒரு உறுதியான தன்மையுடைய பறவைகள் இந்த ராஜாளி, வல்லூர், கழுகு, கருடன் போன்ற பறவைகள். அதற்கு அடுத்த நிலையில் ஆந்தை என்று அந்த ராசியில் ஆந்தை என்று இருக்கிறது. அந்த ஆந்தையினுடைய ராசியில் பிறந்தவர்கள் பலருக்கு இரவிலே பலம் அதிகமாக இருக்கும். ஆந்தைக்கு பொதுவாக இரவில் பலம் அதிகம். இதில் பகலில் பிறந்தவர்களுக்கு ஒரு பலன் இருக்கிறது, இரவில் பிறந்தவர்களுக்கும் பலன் மாறுபடுகிறது.
இந்த ஆந்தை தன்மை உடைய நட்சத்திரங்கள் இரவிலே சுறுசுறுப்பாக வேலை செய்பவர்களாக இருக்கிறார்கள். அதன் பிறகு காகம் என்ற அமைப்பில் வருகிற நட்சத்திரக்காரர்கள் மிகுந்த மதிநுட்பம் உடையவர்களாகவும் தந்திரசாலிகளாகவும் தன்னை பாதுகாத்து கொள்வதில் மிக மிக எச்சரிக்கையாகவும் இருப்பார்கள். இதை கூர்ந்து கவனிப்பவர்கள் நன்றாக அறியலாம். பொதுவாக இவர்கள் இந்த காகம் என்ற நட்சத்திர பிரிவில் வருகிறவர்களுக்கு அந்த ஓரப்பார்வை பார்ப்பது என்ற ஒரு குணம் இருக்கும். அது அவர்களுடைய பெயரின் முதல் எழுத்து. அவற்றை பொறுத்தும் இந்த தன்மைகள் மாறுபடுகிறது. ஒரு காகத்தினுடைய நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு மனிதனுக்கு சுப்பிரமணியன், சுகுமாரன், குமரேசன், முருகன் இப்படி பெயர்கள் வந்தால், இந்த உகார குறிப்பில் பெயர்கள் வந்தால், இவர்களுக்கு 2 இது தவிர இன்னும் வேறு சில விஷயங்களும் இருக்கிறது. இவை 2ம் இருந்தால் நட்சத்திரத்தினுடைய பட்சி காகமாக இருக்கிறது. அவருடைய பெயர் உகார குறிப்பில் வருகிறது என்றால் அவர்கள் நிச்சயமாக அந்த ஓரப்பார்வை, காக்கையை போன்ற பார்வையுடையவர்கள், தாழ்ந்த பார்வை உடையவர்களாகவும் எச்சரிக்கை பல மடங்கு மிகுந்தவர்களாகவும் பின்னால் வருவதை முன்னாலே யோசித்து தன்னை அதிலிருந்து விடுவித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உடையவர்களாகவும் இருக்கிறார். அதன் பிறகு கோழி என்ற அமைப்பில் வருகிற நட்சத்திரக்காரர்கள், அதில் விருச்சிக ராசியும் வருகிறது, தனுர் ராசியும் வருகிறது. எப்படி இருந்தாலும் இவர்கள் தங்களை முதலில் பார்த்து கொள்வார்கள். தங்களுக்கு ஒரு உறுதியான ஒரு நிலையை ஏற்படுத்தி கொண்டு மற்ற வேலையை செய்வார்கள். தங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேலியை இவர்கள் அமைத்து வைத்திருப்பார்கள். இது இந்த கோழி ராசியில் பிறந்தவருடைய இயல்பு. அதன் பிறகு மயில் ராசி என்று கடைசியாக வரக்கூடியது மயில் ராசி. இந்த மயில் ராசியும் எச்சரிக்கை உணர்வு மிகுந்தவர்களாக இருப்பார்கள். பொருளாதார கணக்கீடுகள், அது தவிர சுற்றுப்புற சூழ்நிலைகளை ஆய்வு செய்தல், மற்ற மனிதர்களிடமிருந்து எப்படி தன்னை காத்து கொள்வது என்கிற சகல விஷயங்களும் அறிந்தவர்களாக இந்த மயில் ராசிக்காரர்கள் இருக்கிறார். இதில் பெரும்பாலும் ஒரு ஏமாற்றுத்தன்மை அடைபவர்கள் என்று இது பொதுவான பலன் என்றாலும், ராசிகளில் சில ராசி கிரகங்களுக்கே ஒவ்வொரு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிரகங்களில் தலைமையான கிரகம் சூரியன், அது ராஜா என்று சொல்லப்படுகிறது. அரசு என்ற நிலையில் சந்திரன் சொல்லப்படுகிறது. செவ்வாய் தளபதி, சேனாதிபதி என்ற அமைப்பில் செவ்வாய் கிரகம் செயல்படுகிறது. புதன் கிரகம் கணிதம், கணக்கு வழக்குகள், கலைகள், ஓவியங்கள், சிற்பங்கள் என்று பலவிதமான நுணுக்கமான கலைகளுக்கு இந்த புதன், கணக்கன் என்றே புதனுக்கு ஒரு பெயர், அதை கூறியிருக்கிறார்கள். இந்த அரசவையில் மந்திரித்தன்மை மதியுகத்தில் மிகச்சிறந்த நிலை பெற்றதாக வியாழ கிரகத்தை சொல்லியிருக்கிறார்கள். கடுமையான உழைப்பு, சோர்வில்லாத நிலை, நீண்ட ஆயுள், எதையும் சகித்து கொள்ளுகிற அதிக பொறுமை உடைய கிரகமாக இந்த சனி கிரகத்தை சொல்லியிருக்கிறார்கள். இந்த ராகு கேதுக்கள் முன்பே நான் கூறியிருக்கலாம். ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ராகு கேதுக்கள் இல்லை. 7 கிரகங்கள் தான் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதன் பிறகு அறிஞர்கள் கூடி இது ஒரு சாயா கிரகம் என்று கண்டுபிடித்து அதற்கு ஒரு புராண கதைகளெல்லாம் கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே அது பின்னால் சேர்க்கப்பட்டது. அதற்கென்று ஒரு தனி வீடு இல்லை. நட்சத்திரங்கள் கொடுத்திருக்கிறார்கள், வீடு இல்லை. அதற்கென்று ஒரு உருவம் இல்லை. அது நிழல் கிரகம் அல்லது சாயா கிரகம் என்று அதை கூறுவது உண்டு.
இந்த கிரகங்கள் என்ன செய்யும் என்றால், இது வெளி தேசத்தில் இருக்கிற பல மனிதர்களை இந்த கிரகங்கள் குறிப்பிடுகிறது. வெளிநாடு வாசம், வெளி தேச வாசம், உள்ளூரை விட்டு வெளியூரிலே வாழ்வது என்று பலவிதமான இன்று தொலைத்தொடர்பு என்று சொல்கிற இந்த அனைத்து விஷயங்களும் ராகு கிரகத்தினுடைய கட்டுப்பாட்டில் வந்துவிடுகிறது. கேது கிரகத்தினுடைய கட்டுப்பாட்டிலும் பலவிதமான மருந்து பொருள்கள் எல்லாம், ரசாயன பொருள்கள், ரசாயன மருந்துகள் இவையெல்லாம் கேது கிரகத்தினுடைய கட்டுப்பாட்டில் வரும். இப்படி விஷத்தன்மை உடைய மருந்துகள் அளவாக இருந்தால் மருந்தாகவும், அளவு மிஞ்சினால் நஞ்சாகவும் மாறுகிற தன்மை உடைய அனைத்திற்கும் இந்த ராகு கேது கிரகங்களே பொறுப்பு வகிக்கின்றது. இந்த கிரகங்கள் எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டை சொந்த வீடாக மாற்றிக்கொள்ளும். அந்த வீட்டினுடைய அதிபதியினுடைய குணத்தை இந்த கிரகம் பெற்றிருக்கும். எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அந்த நட்சத்திரத்தினுடைய குணத்தையும் இது எடுத்துக்கொள்ளும். எந்த கிரகங்களால் பார்க்கப்படுகிறதோ அதை பொறுத்து இதனுடைய இயல்புகள் மாறும். இது நவாம்சத்திலும் இதனுடைய நிலைகளை பார்க்க வேண்டும். பொதுவாக இன்று ராசியை பார்த்தே இத்தனையும் பார்த்து பலம் சொல்வதற்கு நேரமில்லாத நிலையில் நவாம்சத்தை பார்ப்பதற்கான வாய்ப்புகள், அது தவிர நிறைய கணித முறைகள் இருக்கிறது. துவாதசாம்சம் வரை இந்த கணிதம் இருக்கிறது. அவற்றையெல்லாம் பாடளவில் இருக்கிறதை தவிர பார்த்து பலம் சொல்வது என்பது மிக குறைவாகத்தான் இருக்கிறது. கம்ப்யூட்டர் உதவியுடன் அவை கணிக்கப்படுகிறது. அதற்கான பலன்கள் அதிலே பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. என்றாலும் அனைத்தையும் கூட்டி கழித்து ஒரு முடிவுக்கு வந்த பலம் சொல்வது என்பது அந்த ஜோதிடருடைய தனிப்பட்ட ஒரு திறமையைத்தான் அது இயங்குகிறது. அதனால் இந்த ராகு கேதுக்கள் வலிமை நிறைந்த கிரகங்களாகவும் இன்றளவும் விளங்குகிறது. தற்காலம் இந்த ராகு கேதுக்களுடைய ஆட்சி நடக்கிறது. இன்னும் ஒரு 60 ஆண்டுகளுக்கு குறையாமல் இந்த கிரகங்களுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும். அதன் பிறகு ஒரு மாற்றம் வரும். அப்போது வியாழ கிரகத்தினுடைய ஆட்சி வரும்போது இந்த நிலைகளெல்லாம் முற்றிலும் மாறுபட்டு வேறு ஒரு வித்தியாசமான உலக நடைமுறைகள் நம்மால் காண முடியும். அப்போது ஒரு ராசி என்பது, இது தவிர லக்கணம் என்பது ஒன்று இருக்கிறது. ராசி, லக்கணம் இவை இரண்டும் ஒரே பிரிவில் ஏபி என்று இந்த ராசி கட்டத்தை வைத்து கொண்டால், ராசியும் ஏ குரூப், லக்கணமும் ஏ குரூப் என்றால் அதனுடைய இயல்பு ஒரு விதமாக இருக்கும். ராசி லக்கணம், ராசி ஒரு ஏ குரூப்பிலும் லக்கணம் பி என்ற குரூப்பில் விழுந்தால் அதனுடைய நிலைகள் வேறாக இருக்கும். இரண்டும் இப்படியே பி குரூப்பிலே ராசி லக்கணம் விழுந்தால் அதனுடைய இயல்புகள் மாறியிருக்கும். இது வேறு வேறாக இருப்பது ஒரு வகையில் நல்லது. ராசிக்கு தீய கிரகம் லக்கணத்துக்கு சுபக்கிரகமாக மாறும். லக்கணத்துக்கு தீய கிரகம் ராசிக்கு சுபக்கிரகமாக மாறும். ஒரே அணியில் ராசியும் லக்கணமும் விழுந்தது என்றால் ஒரு குறிப்பிட்ட கிரகங்கள் அவர்களுக்கு நிரந்தரமாக தீய பலன்களையே தரும் நிலையில் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட கிரகங்கள் நிரந்தரமாக நன்மையை தரும். இப்படி இரண்டு விதமாக பிரிப்பார்கள். அதில் இந்த ராசிநாதன் என்று சொல்கிற ஒரு ராசி, ஒரு அசுபதி நட்சத்திரம் என்றால் அதில் ஒருவர் பிறக்கிறார். அவர் மேஷ ராசியை சேர்ந்தவர். இந்த ராசியினுடைய அதிபதி செவ்வாய். அதற்கான குணங்கள் அவர்களுக்கு இருக்கும். அந்த செவ்வாய் எந்த வீட்டில் இருக்கிறார் என்பதை கணக்கில் எடுக்க வேண்டும். அந்த வீடு சுபக்கிரகமோ அல்லது அந்த செவ்வாய்க்கு நட்பு கிரகமாகவோ, அது நின்ற நட்சத்திரம் செவ்வாய்க்கு நட்பு செய்யக்கூடிய அளவில், செவ்வாயினுடைய பலத்தை புனிதப்படுத்துகிற அளவில் இருந்தால் அதனுடைய பலன்கள் இவனுக்கு சுபத்தன்மையாக கிடைக்கிறது. இது லக்கணமும் சரியாக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் மேஷராசியில் பிறக்கிறான், கன்னி லக்கணத்திலே பிறக்கிறான். மேஷராசி கன்னி லக்கணம் என்று எடுத்துக்கொண்டால் இந்த செவ்வாய் முழுமையான நற்பலன்களை தரமாட்டான்.
காரணம், அந்த லக்னத்திற்கு அவர் பகைவராகிறார். அவர் நின்ற ஸ்தானங்களை மிக தெளிவாக கவனிக்க வேண்டும். அவர் ஆட்சி, உச்சம், நட்பு என்ற நிலையில் மூலத்திரிகோண பலம் என்றெல்லாம் இருந்தால் ஓரளவு இந்த மனிதர்களுக்கு அந்த திசை வரும்பொழுது பெரிய ஒரு தொல்லைகள் இல்லாமல் தப்பிக்கலாம். அது அல்லாவிடில் பல துன்பங்கள் நிகழும். ஆகவே இந்த ராசி அதிபதி எந்த நிலையில் இருக்கிறார், இது தவிர லக்னாதிபதிக்கும் அவருக்கும் நட்பு இருக்கிறதா என்று கவனிக்க வேண்டும். ராசி அதிபதிக்கும் லக்னாதிபதிக்கும் நட்பு இருந்தால் அது அந்த மனிதனுடைய வாழ்க்கை ஓரளவு சிரமங்கள் எல்லாம் இருந்தாலும் பாதை தெளிவாக போய்கொண்டே இருக்கும். ராசி அதிபதிக்கும் லக்ன அதிபதிக்கும் சத்துருத்தன்மை, பகைத்தன்மை வந்துவிட்டால் அது ஒரு போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும். அந்த சத்துரு கிரகங்களுடைய திசைகள் வரும்பொழுது அந்த மனிதர்களுக்கு பலவிதமான துன்பங்களையும் அது வழங்க தவறுவதில்லை. இது மிக மிக குறைந்த அளவு நான் இதை சொல்லியிருக்கிறேன். இன்னும் இதில் பார்க்க வேண்டிய விஷயங்கள் அதிகமாக இருக்கிறது. இதில் நிறைய பிரிவுகள் இன்னும் மேலும் மேலும் பிரித்து நுணுக்கமாக ஆய்வு செய்து கொண்டே போவார். ஒற்றை ராசி, இரட்டை ராசி என்று இருக்கிறது. ஒற்றைப்படை ராசி, இரட்டைப்படை ராசி, ஓஜராஜி, யுக்மராஜி என்று அதை சொல்லுவார்கள். இதில் எந்த ராசி வீட்டில் அமைந்த கிரகங்களிலே ஆண், பெண், அலி என்று 3 விதமாக பிரித்திருக்கிறார்கள். ஆண் கிரகங்களில் முதன்மையானது சூரியன், வியாழன், செவ்வாய். இந்த 3 கிரகங்களும் ஆண் கிரகங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சந்திரன், சுக்கிரன் இரண்டும் பெண் கிரகங்கள். இந்த 3, 2ம் 5 கிரகங்கள் ஆண், பெண்ணாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சனி, ராகு என்பவை ஆண் அலி என்ற அமைப்பில் குறிப்பிடப்படுகிறது. புதன், கேது பெண் அலி என்ற அமைப்பில் அந்த கிரகங்கள் குறிப்பிடப்படுகிறது. ஆகவே கிரகங்களில் ஆண் கிரகம், பெண் கிரகம், அலி கிரகம் என்று இருக்கிறது. இப்படி இந்த ஜோதிட சாஸ்திரத்திலே இந்த 3 பாலினங்களுக்கும் கிரகங்களையும் பிரித்தே கொடுத்திருக்கிறார். அது எங்கே நிற்கிறது என்பதையெல்லாம் ஆய்விலே எடுத்துக்கொண்டு ஒரு மனிதனுடைய குணாதிசயத்தை முடிவு செய்ய வேண்டும். புதன் கிரகம்தான் அத்தனை கலைகளுக்கும் அதிபதி. ஆனால் அது கிரகத்தில் அலித்தன்மை பெற்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே புதன் கிரகத்தை துல்லியமாக ஆய்வு செய்ய வேண்டும். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று ஒரு பழமொழி இருக்கிறது. அதனுடைய பொருள் என்ன என்றால், பொன் என்பது ஜோதிடத்திலே வியாழ கிரகத்தை குறிப்பது. ஒரு வியாழ திசையினுடைய பலனை நிர்ணயிப்பது மிக கடினம். பொதுவாக வியாழ திசை யோக திசையாக வந்தால் அந்த நபருக்கு அந்த யோக பலன்கள் குறைவாகவும் துல்லியமாகவும் தான் அது அந்த கிரகம் வழங்குமே தவிர அளப்பரிய யோகங்களை வியாழ கிரகம் யோகாதிபதியாக வந்தாலும் செய்யாது. மதிப்பு, மரியாதை, இறை வழிபாடு, ஒரு தலைமை பதவி, ஆலயம், ஆன்மீகம் என்ற நிலையில் உயர்த்துமே தவிர பொருளாதாரத்தில் அந்த வியாழ கிரகம் அந்த மனிதனை உயர்த்தாது. அது உலகியல் சார்ந்த நிலையில் உயர்வை கொடுக்காது. அந்த கிரகம் என்ன செய்யும்? அது லக்கணத்திற்கும் ராசிக்கும் மாரக ஆதிபத்தியத்தை பெற்றால் இந்த வியாழ கிரகம் யோகத்தை செய்யும். அதனால் இந்த வியாழ கிரகம் என்ன செய்யும் என்பதை கண்டுபிடிப்பது கடினம். ஆகவே பொன் அகப்பட்டாலும் புதன் அகப்படாது. வியாழ கிரகம் என்ன பலன் செய்யும் என்பதை கணிப்பது கடினம். ஒருவேளை அதை கணித்து விட்டாலும் இந்த புதன் கிரகம் என்ன செய்ய போகிறது, என்ன செய்யும் என்பதை கணிப்பது ஜோதிடருக்கு மிக மிக கடினமான ஒரு வேலை. அது சுப ஆதிபத்தியம் பெற்று வலுவாக இருந்து பலருக்கு வீழ்ச்சியை தரலாம். பலகீனமான புதனால் மிகப்பெரிய பலன்களும் கிடைத்து விடலாம். அதனால்தான் புதன் கிரகத்துக்கு திருமாலாகிய
நாராயணன் ஸ்ரீமன் நாராயணனை, திருமாலை, கிருஷ்ண பரமாத்மாவை அதற்கு தெய்வம் என்று கூறினார். கிருஷ்ண பகவானுடைய சாதுரியமும் அறிவும் அனைவரும் அறிந்த ஒன்று. ஆகவே அவருடைய அந்த அறிவுத்திறன் மிக அதிகமாக இருக்கும். அவருடைய உள்ளத்தை அளப்பது கடினம். மிதுன ராசி, கன்னி ராசிக்கு புதன்தான் ராசி அதிபதியாக வருகிறார். இவர்களுடைய மன ஆழம் மிக மிக அதிகமாக இருக்கும். இவர்கள் தங்களுடைய மன எண்ணங்களை எளிதில் வெளிப்படுத்த மாட்டார்கள். ஆழ் மனதிலே பல விஷயங்களை ரகசியம் காப்பதில் இந்த மிதுன ராசியும் கன்னி ராசியும் வலியவர்கள். அதில் மிதுன ராசி ரகசியத்தை சாமானியமாக வெளிவிட மாட்டார்கள். அந்த ராசி அதிபதி புதன் எங்கு இருக்கிறதோ அதை பொறுத்து இவைகள் மாறலாம். ஆனால் பொதுவான குணாதிசயங்கள் இப்படி இருக்கிறது. ஆகவே இந்த கிரகங்களுடைய இந்த ஆண் பெண் அலி என்ற தன்மையையும் கவனிக்க தேவை இருக்கிறது. ஆண்கள் ஜாதகத்தில் குறிப்பாக கவனிக்க வேண்டும். இப்போது இந்த பறவைகள் என்று கூறிய நிலையில் அந்தந்த பறவைகளுடைய இயல்புகள் மனிதர்களுக்கு இருப்பதை நன்றாக கவனிக்கலாம். அதற்கு ஒரு பழமொழி உண்டு. காக்காய் நோக்கரியம், கொக்கு டப்பரியம் என்று கிராமங்களில் ஒரு பழமொழி சொல்வார்கள். ஒரு காகம் ஒரு இடத்திலே சாப்பாட்டை வைத்தால் உடனே வந்து எடுக்காது. அது பல நிலைகளில் அங்கு நின்று இங்கு நின்று பிறகு அருகே வந்து நாலாபுறமும் கவனித்து வெகு நேரம் யோசித்துத்தான் ஒரு கவளம் அந்த சாப்பாட்டை எடுக்கும். உடனடியாக அந்த இடத்தை விட்டு ஓடிவிடும். அது நம்பிக்கை ஏற்படும் வரை அவ்வளவு சுலபத்தில் இந்த காகங்கள் எவரையும் அணுகாது. அதுபோல இந்த காகத்தினுடைய தன்மை பெற்றவர்கள் எளிதில் யாரையும் நம்பும் இயல்புடையவர்களாக இருக்க மாட்டார்கள். எச்சரிக்கை உணர்வு மிகுந்தவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு இரவில் பலம் குறையும், பகலில் பலம் அதிகமாக இருக்கும். இது பொதுவாக இந்த பட்சிகளுடைய பகையிலே ஆந்தைக்கு காகத்திற்கும் பகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திருமண பொருத்தம் என்று பார்த்தால் கணக்கில்லாமல் பார்க்கலாம். அவ்வாறு பார்த்தால் இன்று உள்ள காலத்தில் எந்த திருமணத்தையும் நடத்திவிட முடியாது. ஆந்தை ராசியிலும் காக்கை ராசியிலும் உள்ள ஆண் பெண்கள் திருமணம் செய்து கொண்டாது அவருடைய இணக்கங்கள் சற்று குறைவாகவே இருக்கும். அந்த பறவைக்கு நட்பு பறவையாக இருக்க வேண்டும். மற்ற பறவைகளில் பகை இல்லை. ஆந்தைக்கும் காகத்திற்கும் எப்போதும் பகை இருந்து கொண்டே இருக்கும். பகலில் பலமுடையது காகம், இரவில் பலமுடையது ஆந்தை. இவை முன்னோர்கள் மிக தெளிவாக கண்டுபிடித்து நமக்கு கூறிய செய்திகள். அந்த இயல்புகள் அவ்வாறே இருக்கும். இந்த கோழி சும்மா இருக்காது. கோழி குப்பையையும் கிளறிக்கொண்டே இருக்கும். அதுபோல் இந்த கோழி ராசியில் பிறந்தவர்கள் எதையாவது கிளறிக்கொண்டே இருப்பார்கள். பாறையிலும் கொத்தும் கோழி என்று சொல்வார்கள். அது குப்பையைத்தான் மண்ணில் தான் கொத்த வேண்டும். பாறையை கண்டாலும் அது கொத்துவது அதனுடைய இயல்பு. கொத்துவதும் கிளறுவதும் அதனுடைய இயல்பு. அதற்கும் பழமொழிகள் எல்லாம் இருக்கிறது. ஆகவே அந்த கோழியினுடைய நட்சத்திரங்களில் பிறந்தவருடைய இயல்பு ஏதேனும் ஒரு விஷயத்தை தோண்டி துருவி ஆராய்ச்சி செய்து இந்த வேலையை செய்து கொண்டே இருப்பார்கள். இந்த மயில் ஒரு தனித்தன்மை உடையது. தனக்கென ஒரு பாதை வகுத்து அது செயல்படும். எளிதில் மற்றவருடைய சொற்களை இந்த மயில் நட்சத்திரக்காரர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். விஷயங்களை வாங்கினாலும் அவர்கள் தாங்கள் என்ன நினைக்கிறார்களோ அதன்படித்தான் செயல்படுவார். இந்த வல்லூர் ராசிக்காரர்களும் பலரிடம் வளைந்து சென்றாலும் அவர்களுக்கு என்ற ஒரு நிலைக்கு கீழே அவர்கள் இறங்க மாட்டார். அது உயர உயர பறக்கிறது, மண்ணுக்கும் வருகிறது. என்றாலும் அதனுடைய நிலை உயர்வாகவே இருக்கிற காரணத்தால் இவர்களும் தங்களுக்கென்று சில கொள்கைகளை வகுத்திருப்பார்கள். அந்த கொள்கைகளுக்கு கீழே இறங்கி வரமாட்டார்கள். ஏனென்றால் பறவைகளில் அனைத்து பறவைகளையும் கட்டுப்படுத்தும் தன்மை இந்த வல்லூர் என்கிற பறவைக்கு இருக்கிறது.
இப்படி இந்த நட்சத்திர ரீதியான குணாதிசயங்கள் இவ்வாறு செயல்படும். ராசி அடிப்படையில் பார்த்தால் இந்த மேஷ ராசி என்கிற ராசிக்கு ஆடு என்பது நம் நாட்டிலே கொடுக்கப்பட்டிருக்கிற அடையாளம். மேல் நாடுகளிலே இதற்கு கூரிய ஈட்டி, நம் நாட்டிலே வேல்கம்பு என்று சொல்வார்கள். அந்த ஈட்டி தான் அங்கு இதற்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம், அந்த ராசியினுடைய அதிபதி சேனாதிபதி, போர்படை தளபதி என்ற காரணத்தால் அதற்கு ஒரு கூர்மையான ஆயுதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் அசுபதி நட்சத்திரம் என்று வந்தால் அசுபதி 1ஆம் பாதத்தினுடைய தன்மை மிக மிக தீவிரமாக இருக்கும். அசுபதி 2 அடுத்த நிலையில் சற்று குறைந்துவிடும். அசுபதி 3ம் சற்று குறையும். அசுபதி 4 வேகமாக இருக்கும். இந்த செவ்வாய் எங்கு இருக்கிறாரோ அதை பொறுத்து செவ்வாயை பார்க்கிற கிரகங்கள், செவ்வாய் நின்ற நட்சத்திர அதிபதி, நட்சத்திரம் நவாம்சத்தில் எந்த வீட்டில் விழுகிறது என்றெல்லாம் பொறுத்து இந்த பலன்கள் மாறும். பொதுவாக இந்த ஆடு என்று ஏன் கொடுத்தார்கள் என்றால், நம் நாட்டிலே அது முருகப்பெருமானுடைய வாகனமாக அது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு அசுரன் ஒருவன் வரம் பெற்ற பலத்தால் மிகவும் வானுலகவாசிகளையும் மற்ற சகலவிதமான மனிதர்களையும் துன்புறுத்தி வந்த நிலையில் அவனை வெல்வதற்கு எவராலும் முடியவில்லை. அந்த அளவு சிவபெருமானிடம் அவன் வரம் பெற்றிருக்கிறான். அந்த வரத்தின் மகிமையால் அவன் வானுலகத்தையே, விண்ணுலகையும் மண்ணுலகையும் ஆட்டி படைக்கிறான். எவராலும் வெல்ல முடியாத நிலையில் இருக்கும்போது முருகப்பெருமானிடம் வந்து அனைவரும் முறையிட, முருகப்பெருமான் வீரபாகுதேவரை அழைத்து, நீ போய் அவனை அடக்கி கொண்டு வா என்று உத்தரவிட்டவுடன் வீரபாகுதேவர் செல்லுகிறார். அவன் இந்த அஜ வடிவம் என்ற அந்த ஆட்டு வடிவத்தில், மிகப்பெரிய ஆட்டு நிலையில் அவன் இருந்து கொண்டு இந்த அட்டூழியங்களை செய்கிறான் என்று இந்த புராண கதைகளில் வருகிறது. இவை தத்துவார்த்தமாக வேறு சில விஷயங்களை குறிப்பிடுவது என்றாலும் கதையை மட்டும் நான் கூறுகிறேன். வீரபாகுதேவர் இந்த கொடுமையாக ஆடிக்கொண்டிருந்த அந்த ஆட்டினுடைய 2 கொம்புகளையும் பிடித்து அப்படியே தரதர என்று இழுத்து கொண்டு வந்து முருகப்பெருமானும் நிறுத்தினார். முருகப்பெருமானுடைய தரிசன பலத்தால் இந்த ஆட்டினுடைய உக்கிர வேகங்கள் எல்லாம் தணிந்தது. அதன் பிறகு அந்த ஆட்டையே அவர் வாகனமாக்கினார் என்று முருகப்பெருமானுடைய வாகனமாக இந்த ஆடு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த அசுர பலம் மிகுந்தது இந்த ஆடு என்றும், இதற்கு நிதானமான புத்தி இல்லாத காரணத்தால் பக்கவாட்டை பார்க்காமல் நேராக போய் அந்த எதிர்ப்பை மோதி மண்டையை உடைத்தாலும் பரவாயில்லை என்று மோதுகிற தன்மை இந்த அசுவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். இவர்கள் அவசர புத்தியாக செயல்படுவார்கள். சாப்பிடுவது கூட அவசரமாக சாப்பிடுவார்கள். எந்த முடிவையும் உடனடியாக எடுப்பார்கள். எந்த எதிர்ப்புக்கும் அஞ்சி பின்வாங்க மாட்டார்கள். இப்படி இந்த அசுவதி நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தினுடைய எரிவு 2, 3, 4 என்பது ஒவ்வொரு எரிவும் மாறும். இவர்கள் பெரும்பாலும் ஏமாற்றத்திற்கு ஆளாவார்கள். இவர்களை எளிதில் ஏமாற்றி விடுவார்கள். இவரை துணிந்து எந்த சாகசத்தையும் செய்வதற்கு தயாராக இருப்பார்கள். காவல்துறை, இராணுவம் போன்றவற்றில் பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்களும், விருச்சிக ராசிக்காரர்களும், கடக ராசி தொடர்புடையவர்களும் இருப்பார்கள். அல்லது மேஷ லக்கணம், விருச்சிக லக்கணம், கடக லக்கணம், இந்த ராசிகள் இவற்றில் உள்ளவர்கள்தான் காவல்துறையிலும், இராணுவத்திலும், பாதுகாப்பு நிலையிலும் பல பணிகளில், உயர் பதவிகளில் இருப்பார்கள். இவர்களுக்கு அந்த ராசிநாதன் நல்ல விதமாக இருந்தால் அந்த துறையிலேயே முன்னணியில் சிறந்து விளங்குவார்கள், பதக்கங்களை வாங்குவார்கள். போர்க்களங்களில் முதல் ஆளாக போய் நிற்பது இந்த ராசிக்காரர்கள் தங்களை பலியிடுவார்கள். மேசராசி, விருச்சிக ராசி இவர்களுக்கு இந்த துணிவுத்தன்மை அதிகம் என்ற காரணத்தால் யோசிக்காமல் போய் அந்த யுத்த களத்திலே
முதல் ஆளாக இறங்கி உயிரை கொடுக்க தயாராக இருப்பார்கள். இவர்களை ஏமாற்றுவது எளிதாக இருக்கும். அதில் அசுவதி 2ஆம் பாதம் அல்லது லக்கணம் ரிஷபமாக இருந்தால் அவர்களை ஏமாற்ற முடியாது. இந்த ராசி லக்கணமும் இரண்டுமே அந்த ஏமாந்து போகக்கூடிய நிலையில் இருந்தால் மட்டுமே அது சாத்தியப்படும். இவர்களுக்கும் சிம்ம ராசிக்கும் நட்பு என்று சொன்னாலும் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் சூரியன் அரசன். அரசன்தான் அனைத்திற்கும் அதிபதி. அனைத்து அதிகாரமும் அவரிடம் இருந்தாலும் அந்த அரசனுடைய பலம் சேனாதிபதியிடம்தான் இருக்கிறது. இந்த அரசர்கள் பெரும்பாலும் தானே நேரில் போரை நடத்துகிறவர்களே அரசர்களாக இருந்தார்கள். ஆனாலும் சேனாதிபதியினுடைய துணை மிக அவசியம் என்ற காரணத்தால் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு புகழ் விரும்பிகளாக இருப்பார். அவர்களை அப்படியே புகழ்ந்து பேசிவிட்டால் உடனடியாக அவர்களுடைய பலகீனம் அதுதான். பட்டென்று அவர்கள் விழுந்து விடுவார்கள். அவர்களுக்கு எதிராக பேசினால் அவர்களை வளைக்க முடியாத நிலையில் நிற்பார்கள். புகழ் என்ற ஒரு ஆயுதத்தால் இவர்களை வீழ்த்தி விடுவார்கள். இந்த மேஷத்திற்கும் சிம்மத்திற்கும் உறவும் இருக்கும், அதே நேரத்தில் உரசலும் இருக்கும். காரணம் என்ன என்றால் அவர் அரசன் என்ற செருக்கில் இருப்பார். இந்த மேஷராசிக்காரர்கள் சேனாதிபதி என்ற துணிவில் இருப்பார்கள். நம்மை வைத்துத்தானே அரசன் என்கிற ஒரு நிலை இருப்பதால் சிம்ம ராசிக்கு இவர்கள் அடிபணிந்து போகும் இயல்பு இவர்களுக்கு இருக்காது. சிம்ம ராசிக்காரர்கள் முகஸ்துதிக்கு மயங்குவார்கள். ஆகவே அவர்களை எளிதில் காரியம் சாதித்து விடுவார்கள். இதை நீங்கள் அனுபவத்தில் பார்க்கலாம். அப்படி நிறைய நிலை பெற்றவர்களை நாடறிய இருந்தவர்களெல்லாம் இருக்கிறார்கள். ராசியில் பிறந்தவர்களுக்கு அவர்கள் செய்தது சரி என்று சொல்லிவிட்டால் போதும். மந்திரி மாதம் மும்மாரி மழை பொழிகிறதா என்று கேட்டால் ஆமாம் அரசே பொழிகிறது என்றால் அந்த மந்திரிக்கு எல்லா பரிசில்களும் கிடைக்கும். குற்றங்குறைகளை சொல்ல ஆரம்பித்தால் அந்த மந்திரி ஓரம் கட்டப்படுவார் என்ற நிலை போகும். இப்படி இந்த ராசியினுடைய இயல்புகள் இப்படி இருக்கும். இந்த ராசியில் அமர்ந்த கிரகங்களினுடைய தன்மையும் ஒரு மனிதனுக்கு வந்து சேரும். ராசியை பார்த்த கிரகங்களுடைய இயல்பும் வரும். இது தவிர பாரம்பரிய குணாதிசயங்களும் இந்த மனிதனை ஆட்சி செய்கிறது. அதற்கு அடுத்த விதமாக சுற்றுப்புற சூழ்நிலைகள், இவன் வளர்கிற சூழ்நிலை, நாடு, இப்படி ஒரு மனிதனுடைய குணாதிசயத்தையும் வாழ்வையும் தீர்மானிப்பதற்கு கணக்கில்லாத விஷயங்கள் இறைவனுடைய நிர்வாகத்தில் இருக்கிறது. இதில் பெரும் பங்கு வகிப்பது ஜோதிடம். இந்த ஜோதிடம்தான் அந்த சுற்றுப்புறத்தையும் உருவாக்குகிறது. இந்த ஜோதிட கிரகங்களே அவனுடைய கல்வியை தீர்மானிக்கிறது. இந்த கிரகங்களே அவனுடைய மதிநுட்பத்தையும் தீர்மானிக்கிறது. இந்த கிரகமே அந்த மனிதனுடைய உடல் ஆரோக்கியம், மனோபலம், உடல் பலம், புத்தி பலம் என்று சகலத்தையும் கிரகங்களை தீர்மானிக்கிறது. ஆகவே எப்படியாக இருந்தாலும் இந்த கிரகங்களே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முழுக்க முழுக்க அந்த மரபு குணங்களை செயல்படுத்துவதும் இந்த கிரகங்கள் தான் செயல்படுத்த வேண்டும். மரபு குணம் என்றால் ஒரு தந்தை தாய்க்கு 7-8 குழந்தைகள் இருந்தால் அந்த மரபு குணம் அனைவருக்கும் வராது. அந்த மரபு குணத்திற்கு ஏற்ற கிரக அமைப்பு இவர்களுக்கு இருந்தால் அது சற்று அதிகமாக இவர்களிடம் வேலை செய்யும். மரபு குணம் ஒன்றாக இருக்கும், இவருடைய கிரக நிலைகள் அதற்கு அனுகூலமாக இல்லாவிட்டால் அந்த இயல்பு பாட்டன் பூட்டனுக்கு இருந்தாலும் இவருக்கு வராமல் போய்விடும். அவற்றையும் நிறைய பார்க்கலாம். இதற்கு தெய்வங்கள் என்று கொடுத்திருக்கிறார்கள். அந்த தெய்வங்களை வணங்கும் போது அந்த கிரக தோஷங்கள் எல்லாம் நிச்சயமாக கட்டுப்படுகிறது. இந்த கிரகங்கள் தெய்வத்திற்கு அதனுடைய தேவதை, அதிதேவதை, பிரதி அதிதேவதை என்று 3 விதமாக அதை கூறுவார்கள். பொதுவாக செவ்வாய் கிரகம் முருகப்பெருமானுடைய தன்மைக்கு கட்டுப்பட்ட காரணத்தால் செவ்வாயினுடைய ராசியில் பிறந்தவர்களுக்கு முருகனை வணங்குகின்ற இயல்பு இயற்கையாகவே வந்துவிடும். கடக லக்கணத்தில் பிறந்தாலும் சிம்ம லக்கணத்தில் பிறந்தாலும் இவர்கள் சிவன், முருகன் என்ற தெய்வங்களை வணங்குவார்கள். கன்னி லக்கணம், துலா லக்கணம், மகர லக்கணம் போன்றவர்களுக்கு பெருமாளை வணங்குகின்ற இயல்புகள் இயல்பாகவே வந்துவிடும்.
இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருந்தால்தான் துர்க்கை, காளி, மாரி போன்ற உக்கிர தெய்வங்களை வணங்குகின்ற இயல்புகளும் இருக்கும். துலாலக்கணத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் சபரிமலை தர்மசாஸ்தாவை வணங்குவார். தொடர்ந்து 15 வருடம் 20 வருடம் என்று போகிறவர்களை பார்த்தால் இந்த துலா லக்கணம் துலா ராசிக்காரர்கள் மிகுதியாக நம்மால் பார்க்க முடியும். அவர்கள் கன்னி லக்கணம் மிதுன லக்கணம் போன்றவர்களும் மகர கும்ப லக்கணம் போன்றவர்களும் இந்த தர்ம சாஸ்தா வழிபாட்டை செய்வார்கள் அல்லது பெருமாள் வழிபாட்டை செய்வார்கள். ரிஷப லக்கணம் துலா லக்கணக்காரர்களுக்கு அம்பாளுடைய வழிபாடு இருக்கும். அது கடகலக்கணக்காரர்களுக்கும் அந்த 5ஆம் இடம் 9ஆம் இடம் என்று சொல்கிற இடங்களில் நிற்கிற கிரகங்களை பொறுத்தும் இவர்களுடைய தெய்வ வழிபாட்டின் நிலை மாறும். அதில் சுக்கிரன் ஒரு மனிதனுக்கு கடக லக்கணமே என்று எடுத்துக்கொண்டால் 5ஆம் இடத்தில் சுக்கிரன் போயிருந்தால் பெண் தெய்வ வழிபாடு, அந்த மனிதன் காமாட்சி, மீனாட்சி, மாரி, துர்க்கை என்று அவர்களும் வழிபாடு செய்வார்கள். இப்படி ஒரு ஜாதகத்தை பல்வேறு கோணங்களிலே ஆய்வு செய்துதான் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். ஆனால் இன்றைய நிலை எப்படி இருக்கிறது, மனித சமுதாயம் எப்படி இயங்குகிறது, 10 நிமிடங்களில் அனைத்தையும் தெரிந்துவிட வேண்டும், வாழ்வு நிகழ்வுகள் அனைத்தையும் சொல்லிவிட வேண்டும் என்று மனிதர்கள் விரும்புகிறார்கள். அவர்களை குறை கூற முடியாது. ஜோதிடத்தில் நான் கூறியது மிக மிக குறைவு. இன்னும் கடலளவு பிரிவுகள் எல்லாம் இருக்கிறது. இத்தனை விஷயங்களையும் அது தவிர தசாநாதன், தற்போதைய தசாநாதன், தற்போதைய கோச்சார நிலை, ஜனன காலத்தில் இந்த சனி கிரகத்திற்கு மிக மிக முக்கியத்துவம் இருக்கிறது, செவ்வாய் கிரகத்துக்கும் இருக்கிறது. நோய் நொடிகள் எப்படியெல்லாம் வருகிறது, விபத்து கண்டங்கள் எல்லாம் எப்படி வருகிறது என்று கணக்கிலடங்காத விதிமுறைகளும் விதிகளும் இருக்கிறது, விதி விலக்குகளும் இருக்கிறது. அப்போது ஆயுள்காரகன் சனி என்றால் பொல்லாத சனியனுமே துலங்க வேண்டும் என்று ஜோதிட பாடல் கூறுகிறது. சனி பொல்லாதவன் என்றாலும் சனி நன்றாக இருந்தால்தான் ஆயுள் தீர்க்கமாக இருக்கும். சனி நன்றாக இருப்பது என்றால் சனி பாவ கிரகங்களால் பாவ சூரியனோடு சம்பந்தப்பட்டாலோ அல்லது சூரியனுடைய நட்சத்திர கால்களில் இருந்தாலோ, சனி அஸ்தங்கத தோஷத்தை அடைந்திருந்தாலோ சனி பலம் இழந்தவராகிறார். அவ்வாறு இருக்கும்போது சனி பொதுவாக ஆயுள்காரகன் என்ற காரணத்தால் எளிதில் சனி திசை, சனி புத்தி காலங்களில் அவர்களுக்கு மரணம் வருவது தாமதமாகும். மாரக ஆதிபத்தியமே வந்தாலும் சனி கொல்வதற்கு அந்த வேலையை செய்ய மாட்டார். அடுத்த கிரகத்திற்கு விட்டு கொடுப்பார். அவருக்கு தீய ஆதிபத்தியம் இருந்தால் தீராத நோய்கள், நெடுங்கால படுக்கையில் கிடக்கிற நோய்கள், இப்படி பல நோய்களுக்கும் இந்த சனியே பொறுப்பாகிறார். பல பிறவிகளில் செய்த தீய காரியங்களால் நெடுங்கால ஆயுள் தண்டனை, சிறை தண்டனை பெறுகிற மனிதர்களுக்கும் இந்த சனி கிரகமே பொறுப்பு வகிக்கிறார். கொலை செய்யப்படுகிற நபர்களுக்கும் இந்த சனி செவ்வாய் இந்த 2 கிரகங்களுடைய தொடர்பு சந்திரனுக்கும் அமைந்தால் இவர்கள் ஒன்று கொலையாளியாக மாறுவார்கள், அல்லது கொலை செய்யப்படுவார்கள், அல்லது விபத்து கண்டங்களிலே உடல் சிதறி ரத்தம் சிந்த இறக்கிற நிலைக்கு இந்த செவ்வாயே பொறுப்பு வகிக்கிறார். உடனடியாக நொடிப்பொழுதில் மரணம். ஒரு மரத்தில் மோதினார், தலை உடைந்தது, இரத்தம் பெருகிற்று, 10 நிமிடங்களில் இறக்கிறார். நெருப்பு பிடித்து இறக்கிறார்கள் என்றால் செவ்வாயினுடைய வேலை அங்கு அதிகமாக நடக்கிறது. தண்ணீரில் மூழ்கி இறக்கிற செயல்களுக்கும் இந்த சந்திரன், சனி போன்ற கிரகங்களே பொறுப்பு வகிக்கிறார்கள். இது ஜலராசி என்றும் தனியாக இருக்கிறது, நெருப்பு ராசி என்றும் இருக்கிறது பஞ்சபூத ராசிகளிலே. இப்படி பல கோணங்களில் ஆராய்ந்து ஒரு ஜாதகத்தினுடைய பலன்களை முடிவு செய்ய வேண்டும். இதை நீண்டகால ஆய்வுகள் செய்ய செய்ய பல விஷயங்கள் ஒரு ஜோதிடனுக்கு தெரிந்து கொண்டே இருக்கும். அந்த கிரகங்கள், நட்சத்திரங்கள், நான் சொன்ன அனைத்து விஷயங்களையும் கூட்டி கழித்தால் எந்த மனிதர்களும் இதற்குள் தான் இருப்பார்கள். அவருடைய குணாதிசயம் அதற்குள் அடங்கித்தான் இருக்கும். பொதுவாக கும்ப லக்கணம், கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆயுள் அதிகமாக இருக்கும். கும்பராசியில் பிறந்து கிரகங்கள் சாதகமாக இருந்தால்
நிச்சயமாக 80 வயதை உறுதியாக கடக்கிறார்கள். 95, 100 வயது வரை வாழ்கிறவர்கள் இந்த கும்ப லக்கணத்தில் பிறந்தவர்களாக இருக்கிறார். கிரகங்கள் மட்டும் பாதகமாக இருந்தால் அந்த ஆயுள் நிலை குறையுமே தவிர, சாதாரணமாக நன்றாக இருந்தால், லக்னாதிபதியும் கெடாமல் இருந்தால் அவர்கள் தீர்க்க ஆயுள் பெற்றவர்களாக விளங்குகிறார்கள். ஆனால் பெரும்பாலான நபர்கள் 2 தாரம் 3 தாரத்தை திருமணம் செய்வார்கள். அது மனைவி ஸ்தானத்துக்கு கெடுதலை செய்கின்ற விதமாக அமைந்து விடுகிறது. வாழ்க்கையில் பல சோதனைகள் இருந்தாலும் ஆயுள் இவர்களுக்கு தீர்க்கமாக இருக்கிறது. மகர ராசியில் பிறந்தவர்கள் அந்த மகாவிஷ்ணு பிறந்த திருவோண நட்சத்திரம் அதில் இருக்கிற காரணத்தால் இவர்கள் பொருளாதார சிந்தனையோடு எப்போதும் இருப்பார்கள். இவருடைய கணக்கீடுகள் சரியாக இருக்கும். பொருளாதார விவரங்களில் அதிகமாக ஈடுபாடு உள்ளவர்களாகவும் திட்டமிட்டு செயல்படக்கூடியவர்களாகவும் பணத்தை எப்படியாவது சேமித்து சிறிதளவு எதிர்காலத்திற்காக வைக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்களாகவும் இந்த ராசிக்காரர்கள் நிச்சயமாக இருப்பார்கள். இவர்களுடைய பலமே பணத்தில் தான் இருக்கிறது. பணம் இல்லை என்றால் இவர்களுடைய மனோபலமே குறைந்து போய்விடும். பணம் கையில் இருக்கிறது என்றால் இவருடைய மனோபலம் 2 மடங்காக பெருகும். இப்படி இந்த ராசியினுடைய இயல்பு இருக்கிறது. தனுர் ராசி எப்போதும் தன்னை பாதுகாத்து கொள்வதில் தலை சிறந்த ராசி. ஆனால் எல்லோரிடமும் அனுசரித்து செல்வார்கள். அடுத்த மனிதர்களை அளந்து வைத்திருப்பார்கள். ஆனால் தன்னை முதன்மையாக பார்த்து கொள்வார்கள். தனக்கு ஒரு வேலியிட்டு பாதுகாத்த பிறகு மற்றவர்களை பற்றி சிந்திப்பார்கள். இப்படி ஒவ்வொன்றையும் பற்றி மிக விரிவாக செல்லலாம். இது எந்த ராசிக்கு எந்த ராசி நட்பு திகை என்றெல்லாம் இருக்கிறது. அதை பொறுத்து தான் ஒரு மனிதர்களுடைய இணக்கமும் பிணக்கமும் நட்பும் உறவுமெல்லாம் அமைகிறது. இது தவிர இவர்கள் பிறந்த கிழமைகளினுடைய பலன்கள் இருக்கிறது. இவர்கள் பிறந்த திதியினுடைய பலன்கள் இருக்கிறது. இவர்களுடைய பெயரினுடைய தன்மைகளும் இருக்கிறது. ஒரு 2 மனிதர்கள் சந்திக்கிறார்கள் என்றால், ஒருவருக்கு சூரிய திசை, ஒருவருக்கு சனி திசை நடக்கிறது என்றால், இவர்களுடைய இணக்கங்கள் நிச்சயமாக குறையும். உறவினர்களாகவே இருந்தாலும் குறையும். அந்த எந்த திசை அதிபதி நடத்துகிறாரோ அந்த ஆளுகைக்குள் அந்த நபர் இருப்பார். இவர் இந்த திசையில் 2ம் சுபாவ சத்துருக்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே சனி திசை நடக்கிற நபருக்கும் சூரிய திசை நடக்கிற நபருக்கும் கருத்து ஒற்றுமை வராது. ஒரு வியாழ திசை நடக்கிற மனிதனுக்கு சந்திர திசை நடக்கிற மனிதனுடைய கருத்து ஒற்றுமை சரியாக வரும். இப்படி இந்த கிரகங்களில் நட்பு பகை, அது நிரந்தர நட்பு நிரந்தர பகை, தற்காலிக நட்பு தற்காலிக பகை, தற்காலிக சத்ரு தற்காலிக மித்ரு, சுபாவ சத்ரு சுபாவ மித்ரு என்றெல்லாம் இதில் பல பிரிவுகள் இருக்கிறது. இப்படி இவற்றையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்த்தால் ஒரு நாளைக்கு ஒரு ஜாதகத்தை பார்ப்பதே கடினம் என்ற நிலை இருக்கும். ஆனால் மனித மனம் என்ன எண்ணுகிறது? ஒரு ஜாதகத்தை கொடுத்து பொருத்தம் பார் என்றால் அரை மணி நேரத்தில் அந்த பொருத்தம் சொல்லப்பட வேண்டும். ஆயுள் முழுவதற்கும் உத்தரவாதம் தரப்பட வேண்டும் என்று மனிதர்கள் பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஜோதிடம் ஒரு வழிகாட்டி. ஒரு சிறிதளவு தூரத்திற்குத்தான் அது வெளிச்சத்தை காட்டும். ஒரு மொத்த வாழ்நாளையும் ஒரு ஜோதிடர் அவருக்கு பிரமாண பத்திரமாக எழுதி தர முடியாது. சிறிது காலத்திற்கு திசைகள் நன்றாக இருக்கிறதா, குழந்தை பாக்கியம் இருக்கிறதா, ஆயுள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறதா என்பதை ஓரளவு சற்று தொலைவு வரை தான் பார்க்க முடியும். சில காலம் ஆனவுடன் குழந்தை பிறந்தால் நிலைகள் மாறும். அந்த நபருக்கு திருமணத்தின் போது நடந்த திசா புத்திகள் 5-6 வருடங்களிலே மாறிப்போய்விடும். கோள்சார பலன்கள் மாறிப்போய்விடும். ஆகவே நன்மை தீமைகளை வரையறுத்து ஆயுள் முழுவதற்கும் எந்த ஜோதிடராலும் பலன் கூற முடியாது. மனிதர்கள் நினைப்பது இந்த ஜோதிடரிடம் போய் கேட்டுவிட்டால் மொத்த வாழ்நாள் முழுவதும் நன்றாக இருக்கிறதா என்று கேட்பார்கள். அது என்ன சொல்வது என்று தெரியாத மனநிலை ஒரு தெளிந்த ஜோதிடனுக்கு ஏற்படும். அவர்கள் அப்பாவியாக கேட்கிறார்கள் என்றுதான் என்னை பொறுத்தளவில் நான் நினைப்பேன். விவரம் தெரிந்த நபர்களுக்கு விளக்கி சொல்வதுண்டு.
ஐயா, இங்கிருந்து சென்னைக்கு காரில் புறப்படுகிறீர்கள். கார் விளக்கு ஒரு 10 மீட்டருக்கு உங்களுக்கு வெளிச்சம் காட்டும். நீங்கள் போக போகத்தான் இங்கிருந்து நீங்கள் காரை ஸ்டார்ட் செய்தவுடன் அது சென்னை வரைக்கு வெளிச்சத்தை காட்டும் என்று எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் செல்ல செல்ல ஒரு 10 மீட்டருக்கு அது காட்டிக் கொண்டே போகும். அதுபோல்தான் ஜோதிடம். அது ஒரு தற்காலிகமாக எவ்வளவு தொலைவு காட்ட முடியுமோ அவ்வளவு தொலைவு காட்டும். போகின்ற பாதையில் இயற்கை மாறுபாடுகள், ரோடு மாற்றங்கள், பருவநிலை மாற்றங்கள் என்று பயணத்தை நிறைவு செய்யும்போது அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. ஆகவே ஜோதிடரிடம் மொத்த வாழ்நாளுக்கு உறுதிமொழி கேட்பது, பிறந்தவுடன் உன் பையன் வெளிநாடு போவானா, டாக்டர் படிப்பானா என்று கேட்பது, பிறந்தவுடன் பையனுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா, இவையெல்லாம் ஒரு ஒரு பாமர நிலையில் கேட்கப்படக்கூடிய கேள்விகளாக இருக்கிறது. பிறந்த குழந்தைக்கு திருமணம் எப்படி ஆகும்? அது அப்போதுதான் பிறந்திருக்கிறது. முந்தைய காலங்களில் பாலாரிஷ்ட தோஷம் என்று 8 வயது வரையிலும் ஜாதக பலன்களை கூற மாட்டார்கள். பலவித நோய்கள் தப்பி அது உயிர் வாழ்ந்தால் 12 வயதுக்கு பிறகு பார்க்கலாம் என்று கூறக்கூடிய நிலைதான் இருந்தது. ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்பு வரை நிலை அதுதான். சிசு மரணங்கள், குழந்தை மரணங்கள் எல்லாம் தடுக்கப்பட்ட பிறகு இன்று அந்த கவலை இல்லாமல் மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆகவே ஜோதிடத்தை எப்படி அணுக வேண்டும், இதில் எத்தனை விஷயங்கள் இருக்கிறது என்பதை மிக குறைந்த அளவு நான் சொல்லியிருக்கிறேன். அந்த அளவு ஜோதிடத்தை ஒரு கைவிளக்காக பயன்படுத்தி பாதையில் உள்ள பொருள்களை ஜோதிடம் காட்டுகிறது. எதிர்காலத்தில் உள்ள நல்லதையும் காட்டும், தீயதையும் காட்டும். மனித மனம் எப்போதுமே நல்லதே இருக்கும் என்று விரும்புகிறது, இருக்க வேண்டும் என்று விரும்புகிறது. அந்த பாதையில் என்ன இருக்கிறது, கண்ணாடி இருக்கிறதா, முள் இருக்கிறதா, நல்ல சாலையா, பழுதுபட்டிருக்கிறதா என்பதை காட்டுவதுதான் ஜோதிஷ். அது ஒரு வெளிச்சம் போல கைவிளக்காக இருப்பதை காட்டுமே தவிர இருப்பதை மாற்றுவதற்கு ஜோதிடத்திற்கு அதிகாரம் இல்லை, ஜோதிடருக்கும் அதிகாரம் இல்லை. அது இறைவன் மட்டுமே அதை மாற்றவும், திருத்தவும், நீக்கவும் அல்லது சுலபமாக்கவும் தகுதி பெற்றவர். ஜோதிடர் மாற்றிவிடுவார், ஜோதிடர் இறைவனிடம் முறையிடுங்கள் என்றுதான் சொல்ல முடியுமே தவிர அவர் மாற்றுவதற்கு அதிகாரம் இல்லை. அருள்நிலை பெற்று உயர்ந்த நிலை பெற்ற ஞானிகள் மட்டுமே அந்த விதியை மாற்றுவார்களே தவிர முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பர், பின்னை வினையை பிடித்து பிசைவர், சென்னையில் வைத்த சிவனருளாலே என்று திருமூலர் பெருமான் கூறுகிறார். தன்னை உணர்ந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பர், பின்னை வினையை பிடித்து பிசைவர், சென்னியில் வைத்த சிவனருளாலே என்பது திருமூலர் பெருமானுடைய வாக்கு. அவர்கள் சிரசிலே சென்று சகசிர தளத்திலே விளங்குகிற சிவபெருமானுடைய திருவருளோடு ஐக்கியமான அந்த தன்னை உணர்ந்த தத்துவ ஞானிகள் முந்திய வினைகளையும் அவர்கள் நீக்குவார்கள். அடுத்து வருகிற வினைகளை, பின்னை வினையை பிடித்து பிசைவர். பிசைதல் என்றால் மாற்றுவது. மண்பாண்டத்தை நினைத்தபடி மண்கலனை மாற்றுவது போல் மாற்றி விடுவார்கள். எதனால் செய்கிறார்கள்? சென்னியில் வைத்த சிவனருளால். சிரசு என்ற சகசிர தளத்தில் சென்னி என்பது தலை என்பதை குறிக்கும். அந்த நிலையில் சிவனுடைய அருளால் இவர்கள் இந்த வேலையை செய்கிறார்கள். அது அரிதிலும் அரிதான ஒரு நிலை. ஆகவே ஜோதிடத்தினுடைய ஒரு சிறிய விளக்கமாக, ஒரு வெளிச்சமாக இந்த தொடரில் நான் கூறியிருக்கிறேன். மேலும் இது போன்ற செய்திகளை பார்க்கலாம். நன்றி.